வாழ்க வளமுடன். ரிபுகீதை அத்தியாயம் 5 பாகம் 2. நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தோற்றமாகட்டும் உலகமாகட்டும் எல்லாமே சூன்யத்தன்மையில் இருந்து தான் உருவானது அப்படிங்கிறதையும், மேலும் மனக்கண்ணால் நாம் பார்க்கக்கூடியது உணரக்கூடியது எதுவுமே உண்மை இல்லை என்பதை மிக தீர்க்கமாக தீர்மானிக்கக்கூடிய அத்தியாயம்தான் இந்த அத்தியாயம். வாங்க சில பாடல்களை பார்க்கலாம். பாடல் எண் 47ல், நான் இந்த உடல் என்ற பொய்யான புரிதலே துக்கம் என்றும் கலகம் என்றும் கூறப்படுகிறது. 3 காலங்களிலும் அது அப்படி அல்ல, அனைத்தும் பிரம்மமே என்று. 48வது பாடலில், நான் இந்த உடல் என்று அறிவால் ஒரு முடிவு செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அது மரணம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. 3 காலங்களிலும் அது அப்படி அல்ல, அனைத்தும் ஒன்றே, அது பிரம்மம் மட்டுமே. 52வது பாடலில், நான் இந்த உடல் என்ற சங்கல்பமே ஆசை, பயம் போன்ற மனப்பிழைகளை குறிக்கிறது. 3 காலங்களிலும் அது அப்படி அல்ல, அனைத்தும் பிரம்மமே. 54வது பாடலில், நான் இந்த உடல் என்ற சங்கல்பமே மிகப்பெரிய உறுதி செய்ய முடியாத நிலை, அதாவது குழப்பமான நிலை, நிச்சயமின்மை என்று கூறப்படுகிறது. 3 காலங்களிலும் அது அப்படி அல்ல, அனைத்தும் பிரம்மமே. 80வது பாடலில், சிறிய பொருட்களை பற்றிய சங்கல்பமாக இருந்தாலும் அல்லது பிரம்மத்தை பற்றிய பெரிய சங்கல்பமாக இருந்தாலும், சிறியதாக இருந்த சங்கல்பம் எந்த காலத்திலும் உண்மையில் இல்லை என்று உள்ளது. 82வது பாடல், உடல் என்பது போலி, மனம் என்பதும் போலியேதான். சிறிய பொருட்கள் என்று இல்லை, முழுமையான உலகமும் இல்லை. எல்லா உருவங்களும், இந்த உலகம் அனைத்தும் அசத், அதாவது உண்மையில் இல்லாதது என்பதையே வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுது. 83வது பாடல், உயிர்கள் என்பதும் இல்லை, அனைத்தும் இல்லாமையே, ஆனால் பிரம்மம் மட்டுமே இருப்பது உண்மை என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று சொல்லப்படுது. இந்த 5வது அத்தியாயம் முழுவதும் என்ன சொல்லுது அப்படின்னு சுருக்கமாக பார்த்துடலாம். உலகமானது தோன்றி மறையும், ஆனால் பிரம்மம் என்ற சத்தியம் மட்டுமே என்றும் நிலைத்திருக்கும். நான் இந்த உடல் என்ற மாயை கரையும் போதுதான் பிரம்மஞானம் சித்திக்கும் என்றும், மாறும் அனைத்தும் மாயை, மாறாத ஒன்றே பரிபூர்ண பிரம்மம் என்றும், உடல் மனம் உலகம் அனைத்தும் தோற்றமே, என்றும் இருப்பது சுத்த சைத்தன்யம் மட்டுமே என்றும், பயம் துக்கம் பந்தம் அனைத்திற்கும் காரணம் அறியாமை, அதன் முடிவே பிரம்ம ஞானம் என்றும், தோன்றுவது உலகம் ஒளிர்வது பிரம்மம் என்றும், வேறுபாடுகள் அனைத்தும் மனதின் கற்பனை, ஒன்றே உண்மை, அது பிரம்மம் மட்டுமே, அனைத்தும் இல்லை என உணர்ந்த போது மீதம் இருப்பது பிரம்மம் மட்டுமே என்று சொல்லப்படுது. நன்றி.